பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய வசனமும் ஒரு நாள் குறையாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி ஒரு புதிய லோகோ சுவாத்தை சொல்லி நான் செபித்து உங்களுக்காக செபித்து முடிக்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 27:14 இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றார். கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படிங்கிறத அவர் அறிந்து கொண்டார். பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பினார்கள். விசேஷமாக சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார். சவுல் விழுந்து போன பொழுது அந்த இடத்துல ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டார். அப்பொழுது சவுல் ராஜாவா இருக்கும் போதே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது ராஜாவாகிறதுக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அவன் பாருங்க, ஓடிக்கொண்டே ராஜாவாயிட்டான். ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் பல வருஷமாய் காத்திருந்தான். சோதரன், கர்த்தருடைய வேலை வருவதற்காக காத்திருந்தான். அந்த வேலை வந்த பொழுது அவன் அரியாசனத்தில் உட்காரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். தாவீது அரசனாய் மாறினான். ஆனா மாறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அவனை ராஜா மாத்திட்டார். ஆனா அந்த அனுபவம் வாழ்க்கையில் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆயிடுது. இன்றைக்கும் அருமையானவர்களே, அவன் சொல்றது கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் ஒரு வார்த்தை இந்த நாட்களில் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. இந்த வருஷத்துல தொடக்கத்துல கர்த்தர் உனக்கு பல வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனா அந்த வார்த்தைகள் நிறைவேறதுக்கு நீங்கள் காத்திருக்கணும்னு கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார். எடுத்த எடுப்புல எல்லாம் முடிச்சிடணும், உடனே நடந்துடணும். சில ஆட்கள் நினைக்கிறது அதான், காத்திருக்கல எனக்கு டைம் இல்லை, முடிஞ்சா இப்போ முடியணும், இல்லைன்னா நான் வேற ட்ரை பண்ண போறேன்னு நினைப்பார். சோதரன், அவசர காலத்தில் இருக்கிறோம். எங்க போனாலும் அவசரம். எல்லாம் ரெடிமேட், ரெடின்னு இருக்கு. எல்லாம் பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒன்று வச்சுருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துருவாங்க. சோதரன், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு, எல்லாம் ஃபாஸ்ட்டு. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் காத்துதான் இருக்கிறோம். யாருக்கு காத்திருக்கிறதா முக்கியம். யாருக்கு காத்து? இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு, இந்த உலகத்தின் மக்களுக்கு பாருங்க, சில சமயங்கள்ல எத்தனையோ மணி நேரம் காத்திருப்பாங்க சில விஷயத்துக்காக. ஆனா கடைசியில் பார்த்தா சீரவம் மாறி. இப்ப பாருங்க, ரேஷன்களில் போய் காத்திருப்பாங்க பல மணி நேரம். சோதரம், அரிசி வாங்க மற்ற காரியங்கள் காத்திருக்கிறார். ஆனால் அது தப்பு இல்லை, அவங்க வேண்டி காரியங்கள் வாங்கணும் காத்து. ஆனால் அதே சமயத்துல காத்திருப்பது எங்கே, எதனுக்காக காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருக்கணும். அது மாத்திரம் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கணும். சில சமயங்கள்ல வருஷங்கள் கழியலாம், நாட்கள் கழியலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் மாறாது. வசனம் சொல்லுது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. வார்த்தை நிறைவேறும் வரையில், தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் வரையில் காத்திருங்க. இப்பதான் புது வருஷம் ஆரம்பிச்சு பாருங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு 8ஆம் தேதி வந்திருக்குது. இந்த நாளில நான் என்ன செய்வேன், எனக்கு ஏன் இன்னும் ஒண்ணு நடக்கல, கர்த்தர் ஏன் செய்யலன்னு சொல்லாம காத்திரு. தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வரையிலும் காத்திரு. தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடு. ஆண்டவரே, இது நீர் பொறுப்படுத்திக்கொள். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு சந்ததி பிறக்கும். அந்த சந்ததி எப்படி இருக்கும்னா, வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனாலும் அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லாதிருந்தது. அவன் பிள்ளை பிறக்கிறதுக்காக பாருங்க, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆக போகுது. அவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. அவனுக்கு ஆசை, இஸ்மவேலு தான் குழந்தையா இருப்பான், எலியேசர் தான் இருப்பான், வேலைக்காரர்கள் தான் இருப்பான், இதை வச்சுதான் கர்த்தனை ஆசீர்வதிக்க போறான்னு நினைச்சான். ஆனாலும் அப்படி செய்யல. அதற்காக பல வருஷங்கள் காத்திரு, 25 வருஷங்கள் காத்திரு. சில சமயங்கள்ல தேவனுடைய காத்திருப்பு வீண் போகாது. நீ நினைச்சிருக்க, இவ்வளவு காத்திருந்தேன், எனக்கு வயசு ஓடி போயிடுச்சு, என்ன காத்திருந்து என்ன வயசு ஓடினாலும் ஒன்றும்
பிரச்சனை இல்லை. தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை செஞ்சா அது கரெக்டாக செய்வார். இப்பொழுதும் கர்த்தருக்கே காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது, அதற்கு கொஞ்சம் காத்திருங்க. தேவன் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியத்தை செய்கிறவர். எல்லாத்தையும் ஆத்திரமா செய்கிற தேவன் அல்ல, கரெக்டான நேரத்தில் கரெக்டாக செய்வார். இப்பொழுதும் நீ ஏன் காத்து பாருங்கள். சில ஆட்கள் இப்போ சின்ன வயசுலேயே டிகிரி முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. எல்லாம் படிப்படியாக தான் போகும். படிக்கிற காலம் சிலவங்கள்லாம் படிக்கிற காலத்தை விட்டுருவாங்க. படிக்கிற காலத்தை காத்து படிக்க மாட்டாங்க. படிக்கிற காலத்தில் பம்பரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வயசான நாட்கள் வாய்ப்பாடு கேட்டு நாங்கள் படிக்க போகிறோம். எல்லாம் அதின் காலத்திலே கர்த்தர் கரெக்டாக செய்வார். அதற்கு நம்ம விட்டு கொடுங்க. படிக்கிற காலத்தில் படிக்கணும், வேலை செய்கிற காலத்தில் வேலை செய்யணும், ரெஸ்ட் எடுக்கிற காலத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாத்துக்கும் காலத்தை நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் தான் சொல்றார் கர்த்தருக்கு காத்திரு. இன்றைக்கு நாட்களில் அந்த ஆண்டவர் இந்த தாவீது மூலமா பேசும்போது இன்றைக்கு உங்களோடு பேசுகிற என்ன காரியம்னா, இந்த காலைவெளியில் கர்த்தருக்கு காத்திரு, இதை குறித்து அவசரப்படாது. கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். உனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தேவனை நோக்கி பார். அவர் என்ன பண்ணுவாரா, திட மனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வருகிறார். உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வார். யாக்கோபை பார்த்து சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கு அதே போல அவன் காத்திருந்தான், யாக்கோபு காத்திருந்தான் பல வருஷங்கள். ஒரு பொண்ணுக்காக பல வருஷங்கள், இன்னொரு பொண்ணுக்காக பல வருஷங்கள் காத்திருந்தான். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார், பரிவாரங்கள் கொடுத்தார். பல பரிவாரங்களோடு, இரு பரிவாரம் போட்டிருக்கு, பல பரிவாரம், பெரிய பரிவாரத்தோடு அவள் திரும்பி வந்தான். அதே போல கர்த்தர் உங்களுக்கும் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணதை நம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. பெற்றுக்கொள்ள இந்த காலையில ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருங்க, வேற யாருக்கு காத்திருக்க வேண்டாம். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இந்த காலைகளிலே ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய ஜீவன், சுகமுள்ள ஆரோக்கியத்தை கட்டளையிடும். அவர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்த வசனத்தினை நிறைவேற்றி கொடுக்கும்படி செபி ஒரு அற்புதத்தை செய்யும். உம்மை நம்பி இருக்க உதவி செய்யும். கடைசி வரை உண்மையை நம்ப உதவி செய்யும்படி செபிக்கிறோம். உமக்காக காத்திருக்க உதவி செய்யும். ஆசீர்வாதம் இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வசனத்தின்படி நீங்கள் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொன்னதை செய்வார். இன்னும் ஒரு லோக சாத்தியம் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.